அடுத்தது வந்து முக்கியமான ஒரு டாபிக்ல நம்ம இருக்கிறோம். அதாவது கவனம். இந்த அட்டென்ஷன் இது வந்து எப்படி நாம பார்க்க போறது? கவனம் என்ற சொல் வந்து எப்படி நம்ம பயன்படுத்த போறோம்? இது மாணவர்கள் வந்து எப்படி வந்து உதவுகிறது நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப கவனம் இங்க பார்க்கும்போது, கவனம் என்று சொல்லும் அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாமே பயன்படுத்தி இருக்கிறோம். பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்வண்டி நிலையம் போன இடங்கள் உங்கள் கவனத்திற்குன்னு ஸ்பெஷலா எழுதி போட்டிருப்பாங்க. இவர் அட்டென்ஷன் ப்ளீஸ்ங்கிறது எங்க போனாலும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வந்து கவனித்து எல்லாமே எல்லாமே அவங்க கவனித்து படிந்த நம்ம சொல்றோம். நம்மளும் ஆசிரியர் இந்த பள்ளியிலயும் ஆசிரியர்கள் சொல்றத நம்ம அதான் சொல்றோம். கவனமா விளையாடுன்னு சொல்றோம். கவனமா படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாரி வந்து கவனம் வந்து எந்த மாரி கவனம் இருக்குதுன்னா, ஆசிரியர் வகுப்பில் மாணவர்களை கவனி என்று கூறுகின்றேன். எனவே நான் கவனித்தல் என்ற சொல்லின் பொருள் என்ன என்று பார்க்கும்போது, ஆரம்பத்தில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செயல் அதாவது கவனச்சிதைவு மற்றும் கவனவிருப்பு சோதனைகளை மாணவர்கள் செய்து, அதன் முடிவுகளை வகுப்பில் விவாதித்து, கவனம் எவ்வாறு எல்லா சூழ்நிலையை பொறுத்து மாறுபடுகிறது என்பதை அறியவும், அதேபோல கவனத்தின் பொருள் என்பதை அறிய கூட நம்ம ஒரு ட்ரெய்னிங் குடுக்க அவசியமா படுது. அது நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் நம்ம குடுக்க போறோம். அதுல எப்படி வந்து அட்டென்ஷன் நமக்கு இருக்கணும்? எந்தெந்த பொருள்கள் வந்து அட்டென்ஷன் வந்து நம்ம நம்ம வந்து அந்த அந்த டைவர்ட் பண்ணிட்டு போகுது. எங்க வந்து அட்டென்ஷன் சீக்கரா இருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம இங்க பார்க்கிறது. அப்ப கவனத்தில் உள்ள பொருள் என்ன அப்படின்னா, கவனம் என்பது ஒரு தனிப்பட்ட மனவன்மை. பாருங்க, இதுதான் நம்ம முக்கியமான கான்செப்ட் பார்க்கிறோம். இது வந்து மேலும் கவனிப்போரின் உள்ளத்தின் செயல், ஒரு வகை அனுபவம் என்று கூட கூறலாம். இது ஒருத்தரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூறலாம். ஒரு ஆக்டிவிட்டின்னு கூறலாம். இப்ப கவனம் வந்து எப்படி சார் நிகழ்கிறது அப்படின்னா, நான் விழித்துக் கொண்டிருக்கும்போது ஏதாவது ஒரு தூண்டலின் மேல் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இல்லையா? ஏதோ ஒரு நம்ம அட் பிரசன்ட் கவனிச்சிருக்கிறேன். நீங்க வந்து நல்லா இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இதே நிலை வீடியோ வந்து கண்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய கவனம் வந்து போகறது வேற எங்கேயோ இருக்கும். ஸோ நம்ம ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம கவனம் வந்து ஒரு ஃபோக்கஸா வந்து போயிட்டு தான் இருக்கும். நமது நேரடி கவனத்திற்கு வராத பல தூண்டல்கள் நமது நனவு பரப்பில் எப்பொழுதும் இருக்கக்கூடும். நம்மளுடைய டைரக்ட்டா வராது நம்ம கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து எப்பவுமே அது வந்து இருக்கிறது கூட நம்ம ஒரு கவனத்துக்கூட ஒரு காரணமா இருக்குது. இப்ப நனவு பரவில அதாவது அந்த மெமரி இந்த கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம இருக்கிறது பல தூண்டல்கள் சிலவற்றை நாம் தேர்ந்தெடுத்து ஊன்றி கவனிக்கின்றோம் இல்லையா? நம்மளுடைய மெமரியில வந்து மேல்மட்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணோம், அதுல வந்து ஏதோ ஒண்ணு எடுத்து நம்ம கவனிக்கிறோம். இவர் தேர்ந்தெடுத்து அறிய மேற்கொள்ளப்படும் முயற்சியை தான் கவனித்தல் என்கிறோம். இப்ப நம்ம இந்த வீடியோவ பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தோன்னா, அந்த இதுல நம்ம கிச்சன்லயோ, இல்ல வேற இதுல வந்து ஒரு பொருள் வச்சிருப்போம். இல்ல ஒரு பால் வச்சிருப்போம். அப்போ இத பார்த்துட்டு இருக்க டைமத்துல நம்ம இம்மீடியேட்டா நம்ம வந்து அந்த கவனம் வந்து அங்க போகுது. இம்மீடியேட்டா நம்ம போறோம். கிச்சன் போறோம். அந்த வேலைய முடிக்கிறோம். இல்ல வெளியில வந்து யாராவது என்ன பண்ணுவாங்க, ஒரு காலிங் பெல் அடிப்பாங்க. ஸோ இங்கிருந்த கவனம் என்னாகும், அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆகி அந்த பெல் மேல போகும். அப்ப நம்ம போய் அது என்ன நம்ம அட்டெண்ட் பண்றோம். ஸோ இந்த மாரி வந்து நம்ம எந்த நேரத்தில நம்மளுடைய அந்த தூண்டல் வந்து நம்ம அந்த மேல இருக்க தூண்டல் வந்து நமக்கு வந்து அளிக்குதோ, அது வந்து நம்ம கவனம் வந்து அங்க சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த கவனம் எப்படி நிகழ்கிறது அப்படின்னா, ஒரு பொருளையோ, செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சிய கவனித்தல். ஒண்ணுமே இல்ல. நம்ம அட்டென்ஷன் என்ன பண்றோம், ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யறதுக்கு நம்ம ஒரு ட்ரை பண்றோம் இல்லையா? அது என்ன அந்த டுவர்ட்ஸ் தான் அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் போறோம். அது வந்து நம்ம இது வந்து யாருன்னு யார் சொல்றேன்னா, அந்த மக்டூகல்ங்கிற இவரோட கான்செப்ட். இது ஒரு அறிவு சார்ந்த அ செயல் மட்டுமல்ல, மனவெழுச்சி, பாருங்க முயற்சி போன்ற பல கூறுகள் உள்ளடக்கியது. இப்ப நம்மளுக்கு நான் உட்கார்ந்து இப்ப வீடியோ பார்த்துட்டு இருப்போம். ஒரு காலிங் பெல் அடிச்ச உடனே என்ன பண்றீங்க? ஒரு எமோஷன் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. யாரா இருக்கலாம்? என்னவா இருக்கலாம்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு 1008 கேள்வியோட நம்ம போறோம். இந்நேரத்துல வந்து அந்த பெல் அடிக்கிறாங்களே யாரா இருக்கும்? இல்ல பக்கத்து வீட்டு அந்த நெய்பரா இருப்பாங்களா? இல்ல வேற கெஸ்ட்டா இருப்பாங்களா? அது ஒரு மன எழுச்சிய வந்து ஒரு எமோஷன வந்து நமக்குள்ள தூண்டிவிடும். அப்புறம் அதுக்கான ஒரு எஃபோர்ட் பண்றோம். ஏன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? அட்லீஸ்ட் மேல எட்டி பார்க்கிறோம். இல்லன்னா அந்த இடத்துக்கு போறோம். இல்ல நம்ம அந்த ஒரு ஜன்னல் வழியா பார்க்கறதுக்கு போறோம். ஸோ இதே போல நெறைய ஃபேக்டர்ஸ். இப்ப அது மட்டும் இல்லாம நமக்கு தாட்ஸ் வந்து நெறைய தாட்ஸ் வரும். ஓ! நான் நேத்து சொன்னேன் அவங்க வந்திருப்பாங்களோ! இல்ல இவங்க இருப்பாங்களோ! வர சொன்னேன்னு இந்த மாரி ஒரு தாட்ஸ் வந்து போகும். ஸோ எல்லாரையும் கவனிக்கும்போது, ஒரு தூண்டலை வந்து நாம ஒரு ஒரு என்ன பண்றோம், நாம வந்து செலக்ட் பண்றோம். ஸோ இந்த தூண்டல் வந்து நம்ம உளச் செயலோடு நமது புலன்கள் என்ன பண்றோம், ஒருமுகப்படுத்துறோம். அந்த கவனம் வந்தவுடனே நம்ம என்ன பண்றோம், ஒரு தூண்டல் ஒரு ஸ்டிமுலை ஆகும். அந்த ஸ்டிமுலைக்கு வேண்டியவாறு நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் என்னாகும், கண்ணு வந்து அந்த இடத்துல பார்க்கும். காது வந்து என்னாகும், அந்த இடத்துல வந்து ரொம்ப அட்டென்ஷனா அங்க காது வந்து அங்க கவனிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கால்கள் என்னாகும், அந்த இடத்த அந்த அது நோக்கி என்ன பண்ணும், நம்ம நம்ம மூவ் ஆகுறோம். ஸோ எல்லாமே என்ன ஆகுது, புலன்கள் எல்லாமே ஒரு முகத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகுது. இப்ப தலைய திருப்புறோம். பார்வைய வந்து நம்ம குவிக்கிறோம். செவிய வந்து நம்ம காதுக்கு கேட்கிறோம். ஸோ இந்த மாரி எல்லா உடல் இயக்கங்களும் கவனித்தல் வந்து இடம்பெறுகின்றன.
அப்போ இந்த புலன் காட்சி நம்ம பார்க்குற அந்த விஷயம் எல்லாமே உற்று நோக்கல் எல்லா விஷயமே கவனமே அடிப்படையாக அமைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுல கூட ஒரு கொஸ்டின் வந்து நல்லா கேட்கலாம். கவனம் நிகழ்வதற்கு தேவையான காரணிகள் வந்து என்னென்ன காரணிகள் மூலம் இது வருது பண்ணி இது இருக்கலாம். அப்புறம் இந்த பொருளை செய்ய தெளிவா இருக்கு இந்த மக்டூகல் இவரோட கான்செப்ட் என்னன்னு கேட்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம இங்க என்ன பார்க்கலாம். அப்புறம் இப்போ ஒழுங்கான அமைப்பு கொண்ட தூண்டல். இந்த தூண்டல் நம்ம ஸ்டிமுலை பார்க்குறோம். இதுல வந்து ஒழுங்கான அமைப்புங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப அதாவது தொடர்பற்ற ஒலிகளை விட பாருங்க, தொடர்பற்ற ஒலிகளை விட தொடர்புள்ள ஒலிகள் கொண்ட ஒரு இசை வந்து நம் கவனத்தை எளிதில் கவர்கின்றது. இப்ப எப்படி பார்த்தா வெளியில வந்து ரொம்ப நாய்ஸ் ஏதோ வந்து வண்டி சத்தம் இது எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு நாய்ஸ் அங்க போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு இசை வருதுன்னு வச்சுக்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு எஃப்எம்ல இருந்தோ, இல்ல வேற இடத்துல யாரோ எஃப்எம் அடிக்கிறாங்க. இல்ல வேற ஒரு அந்த லவுட் ஸ்பீக்கர்ல ஏதோ ஒரு வருதுன்னா, நம்ம அதுவரைக்கும் இருந்த அந்த நாய்ஸ் பொல்யூஷன் அந்த இது போயி, அந்த இசையின் மேல வந்து நம்ம கவனத்தை நாம கவனிக்கிறோம் இல்லையா? அதே போல ஒரு முழுமையான ஓவியங்கள், ஒரு வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இருக்குது. அப்புறம் இதுதானே வேணும் கவனத்தை வந்து அட்டென்ஷன் வந்து சீக் ஆகும். அப்போ வகுப்பறையில் வந்து பயன்படுத்தும் காட்சி, கேள்வி துணை கருவிகள். அதுவும் நம்ம டிஎல்எம் நம்ம யூஸ் பண்றதுங்கிறது மெயின் எதுக்கான இந்த ஃபோக்கஸ் தான். இது வந்து நம்ம மாஸ்லோவில பார்க்குறோம். அந்த இந்த மாஸ்லோட ஹைரார்க்கில இருந்து நம்முடைய அட்டென்ஷன் சீக்கர்ஸ் எல்லாமே இதுல என்ன பண்ணுவாங்க பெரிய ஒரு சைஸ்ல வந்து இது கவனத்தை ஈர்ப்பதற்கு நிறைய ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது அதோட சைஸ் ஒண்ணு காரணமா இருக்குது. கலர் வந்து காரணமா இருக்குது. அது வந்து மூவிங் அது மூவிங்ல இருக்குது இல்லையா? இது ஒரு காரணமா இருக்குது. இது எல்லாமே ஒரு கவனத்தின்பால் செயல்படக்கூடிய ஒரு அதிகரிக்கின்ற காரணிகள் தான். அப்போ இது வந்து இந்த கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள். அப்புறம் ஒழுங்கான அமைப்பை கொண்டிருப்பின் வந்து மாணவர்கள் வந்து நல்லா வந்து அது என்ன பண்ணுவாங்க கவனிப்பாங்க. அப்புறம் இந்த கவனத்தோட இந்த ஃபேக்டர்ஸ் பின்னாடி வரும். அது இங்க இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் கற்றல் கற்பித்தல கூடுதல் கவனத்தை கவர்வதற்கான வழிகள். இத நம்ம முக்கியமா பார்க்கணும்.